ஹே காய்ஸ், ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வரலட்சுமி நோம்புக்காக ஜெர்மன் சில்வரில் அம்மனோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எக்கச்சக்கமான என்கொயரிஸ் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த பேஜ்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன்னு சரியாக வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்ஸ்டாகிராமில் GR ஈவெண்ட்ஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து தான் நான் வந்து இந்த அம்மன் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஜெர்மன் சில்வரில் வாங்கியிருந்தேன். அந்த பேஜ்லேயே திரும்ப வரலட்சுமி நோம்புக்காக என்னோட அம்மனுக்கு 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா, என்னோட வரலட்சுமி அம்மனுக்கு ட்ரேப் பண்ணுறதுக்காக செமி மைசூர் கிரேப் சாரீ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நல்ல ட்ரெடிஷ்னலான டார்க் பர்ன்ட் ஆரஞ்ச் ப்ளஸ் டார்க் வயலட் காம்பினேஷனில் தான் நான் வந்து அம்மனுக்கு எடுத்திருக்கேன் செலக்ட் பண்ணி. இந்த சாரீ வந்து ரொம்பவே லைட் வெயிட் ப்ளஸ் ஈஸியாக நம்ம வந்து சாமிக்கு ப்ளீட் பண்ணி ட்ரேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரீ வந்து நம்ம ஆல்ரெடி ஜெர்மன் சில்வர் அம்மன் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வாங்கினோம்ல, அவங்களோட இன்னொரு பேஜ் வந்து சாரீக்காகன்னு செப்பரேட்டாக அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஹவுஸ் ஆஃப் தர்ஷிகா. அந்த பேஜில் நான் செலக்ட் பண்ணி தான் நான் வந்து சாரீஸ் எடுத்தேன். உங்ககிட்ட இன்னுமே நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். GR ஈவெண்ட்ஸ்ன்ற அவங்களோட பேஜ்லேருந்தே நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்னோட அம்மனுக்கு. அது என்னன்னா, ப்ரீமியமான காட்டன் ஸ்டஃப்டு அம்மன் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் தான் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்த ஜெர்மன் சில்வர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அந்த கவசமை நம்ம வந்து செட் பண்ணி அம்மனை ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ண முடியும். நம்ம வரலட்சுமி நோம்புக்கு அம்மனை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் GR ஈவெண்ட்ஸ்ன்ற பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சாரீ கலெக்ஷன்ஸ்க்கு ஹவுஸ் ஆஃப் தர்ஷிகா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணிக்கோங்க.